வணக்கம். இது உங்களோட கேபிஜே மேக்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லா காமன் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகிற ஒரு கொஸ்டின். காரணிப்படுத்துக, அதாவது ஃபேக்டரைஸ். ஓகே, x² + 2x - 35. இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, அதாவது காரணிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் x² + 2x - 35. இப்போ -35 எடுத்துக்கோங்க. இதை எப்படி எல்லாம் பிரிக்கலான்னு பார்க்கணும். இப்போ இது எந்த டேபிளுக்கு போகணும்னு பாருங்கள். 5 7s are 35. 5 × 7. இப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 35 வருது, மைனஸ் வரல. இனி பாருங்கள், 5 × 5 ஆட் 5 7ஐயும் ஆட் பண்ணினாலோ சப் பண்ணாலோ நமக்கு இந்த நம்பர் வரணும். இப்போ நான் 7லேருந்து 5 சப்ராக்ஷன் பண்ணினா எனக்கு என்ன வருது? 2. அப்படி வந்துச்சு தானுச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பிக் நம்பருக்கு கொடுக்கணும். இன்னொன்று வந்து ஆப்போசிட் சிம்பிள் கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் கொடுத்தோன்னா இங்கே மைனஸ் கொடுக்கணும். ஓகே, அதாவது இப்போ 35 எந்த டேபிளுக்கு போகணும்னு பாருங்கள். 5 7s are 35. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணினாலோ இல்லைங்க சப் பண்ணாலோ, அதாவது கூட்டவோ கழிக்கவோ என்னாவது பண்ணுனா இந்த நம்பர் வரணும், 2x வரணும் உங்களுக்கு. இப்போ 7லேருந்து 5 நம்ம சப்ராக்ஷன் பண்ணணுன்னா நமக்கு என்ன வருது? 2 வருது. அப்போ அப்படி சப்ராக்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பிக் நம்பருக்கு கொடுங்க, பக்கத்தில் இருக்க நம்பருக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. ஓகே, இங்கே ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் கொடுக்கணும், இங்கே மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் கொடுக்கணும். இப்போ ஆன்சரை டைரெக்டாக எழுதிடலாம். x - 5 x + 7. இல்லை இது ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ x² - 5x + 7x - 35. ஓகே, இப்போ இதிலேருந்து எக்ஸை வந்து ரெண்டுலேருந்து எக்ஸை காமனாக எடுக்கலாம். எக்ஸை காமனாக எடுத்தோன்னா x - 5. இப்போ இது ரெண்டுலேருந்து ஒரு 7ஐ காமனாக எடுக்கலாம். 7ஐ காமனாக எடுத்தோன்னா x - 5. இப்போ இது ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ x - 5, இன்னொன்று வந்து x + 7. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர், x - 5 x + 7. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். x² - 64. x² - 64ன்னா a² - b². அந்த ஃபார்முலா எழுதுவோம். நமக்கு a² - b² = a + b × a - b. நமக்கு ஃபார்முலா a² - b² = a + b × a - b. அதே மாதிரி இதையும் அந்த ஃபார்முக்கு எழுதுவோம். x² - 64 எப்படி எழுதலாம்? x² - 8² 8 × 8 64. இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுவோம். இது a, இது b. அப்படின்னா x + 8 இன்னொன்று வந்து x - 8. இது எல்லா எக்ஸாமுக்கும் கேட்குற ஒரு கொஸ்டின். அதாவது a² - b² = a + b × a - b. இப்போ அதே ஃபார்முக்கு எழுதுகிறோம். x² - 8². 8² - 8 × 8 64. இப்போ இதை எப்படி எழுதலாம்? x + 8 x - 8. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். x² + x - 56. அதே மாதிரி 56ஐ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? ஸ்ப்ளிட் பண்ணுங்க. எப்படி பண்ணலாம்? 8 7s are 56. இப்போ 8 7s are 56 வந்துச்சு. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணினாலோ இல்லை ஆட் பண்ணினாலோ எனக்கு எக்ஸ் வரணும். எக்ஸ்ன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு மீனிங். இப்போ 8லேருந்து 7 நான் சப்ராக்ஷன் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது? 1. அப்படி வந்துச்சு தானுச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பிக் நம்பர் கொடுங்க, மற்றதுக்கு ஆப்போசிட் நம்பர் கொடுங்க. இப்போ நமக்கு டைரெக்டாக எழுதலாம். என்னது? x + 8 x - 7. இப்போ நான் இதை வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு ஸ்கூலில் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் எழுதணும். இப்போ x² + 8x - 7x - 56.
நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டுலேருந்து எக்ஸ் காமனாக எடுங்க. எக்ஸ் மைனஸ் 8. அதே மாதிரி இந்த ரெண்டுலேருந்தும் ஒரு -7 நான் காமனாக எடுக்கிறேன். நீங்கள் -7 காமனாக எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இங்கே எக்ஸ் மைனஸ் இங்கே வரும் 7 8s ஆர் என்னது 56. இப்போ இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -7x வருது. -7 இன்ட்டு -8 ப்ளஸ் 56 வருது. எனக்கு வந்து இங்கே என்ன வருது? ப்ளஸ் 56 வருது. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன மிஸ்டேக்குன்னு பார்ப்போம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -8. இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்? இங்கே ப்ளஸ் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் கொடுத்தேன்னா ப்ளஸ் 7x வரும். இங்கே வந்து -7x இருக்குது. இப்போ 56 வேறு எந்த டேபிளில் கொடுக்கலாம்? சாரி, கொஸ்டின் தான் தப்பு. 8² ப்ளஸ் 8x. ஓகே, ப்ளஸ் 8x. இப்போ கரெக்டு. -7x -7 இன்ட்டு 8 என்னது? -56. நான் கொஸ்டின் ராங்காக எழுதியிருந்தேன். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 8 ஒரு ஆன்சர். இனி ஒரு ஆன்சர் வந்து எக்ஸ் -7. ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.